வணக்கம். ஆடி மாத 30 முத்துக்கள் சிறப்பை இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி காந்திமதி அம்மனும் ஆடிப்பூரமும் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் ஆடிப்பூரம் என்ற முத்துக்களை பார்க்கலாம். காந்திமதி அம்மனும் ஆடிப்பூரமும் தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற சிவாலயங்களில் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலும் ஒன்று. இக்கோயிலில் ஆடிப்பூர திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக 4ஆம் நாள் திருநாளில் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறும். தொடர்ந்து செப்பு கேடயத்தில் வெண்பட்டு உடுத்தி எழுந்தருளும் காந்திமதி அம்பாள் வளையல் பூட்டுவதற்கு சுவாமி நெல்லையப்பரிடம் அனுமதி கேட்கும் நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து காந்திமதி அம்பாள் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக ஊஞ்சல் மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு வளைகாப்பு உற்சவம் நடைபெறும். அம்பாளுக்கு நலங்கு வைக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெறும். ஆடிப்பூர விழாவின் 10ஆம் நாள் கோயிலில் ஊஞ்சல் மண்டபத்தில் வைத்த ஆடிப்பூர முளைக்கட்டு திருநாள் நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் ஆடிப்பூரம் வைணவர்களின் தலைமை கோயிலான ஸ்ரீரங்கத்தில் ஆடிப்பூர திருவிழா ஒரு முக்கிய வைபவமாகும். ஆண்டாள் சந்நிதியில் ஆடிப்பூர உற்சவம் 10 நாட்கள் நடைபெறும். இந்த நாளில் ஆண்டாள் நாச்சியாருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. மேலும் ஸ்ரீரங்க பெருமாளால் ஆண்டாளுக்கு பட்டு வஸ்திரம் சாத்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டாளுக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் நடைபெறும். பரமபதநாதர் சந்நிதியில் உள்ள கண்ணாடி அறையில் திருப்பார்கடல்நாதன் அலங்காரமும் உற்சவருக்கு கண்ணன் அலங்காரமும் நடைபெறும். ஆண்டாள் கட்டிய வீட்டை சிதைப்பது போன்ற பாவனையில் நாச்சியார் திருமொழியின் சிற்றில் சிதையேல் என்ற திருமொழியின் விளக்கமாக இந்த அலங்காரம் நடைபெறும். மற்றொரு நாள் ஆண்டாளுக்கு பரமசுவாமி அலங்காரமும் உற்சவருக்கு கள்ளழகர் அலங்காரமும் செய்யப்படும். அடுத்த நாள் ஆண்டாளுக்கு ராஜகோபாலன் அலங்காரமும் உற்சவருக்கு ராமர் அகல்யா சாப விமோசன அலங்காரமும் செய்யப்படும். மற்றொரு நாள் ஆண்டாளுக்கு துவாரபதி கண்ணன் அலங்காரமும் உற்சவருக்கு சோலை பெருமாள் அலங்காரமும் செய்யப்படும். இப்படி திருவரங்கத்தில் ஆடிப்பூர உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். இனி அடுத்து வரும் பகுதியில் ஆண்டாள் பூரம், ஆண்டாளின் பெரும் கருணை மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆடை பூரம் தேரோட்டம் இந்த 3 முத்துக்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.